வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. வர்ற 2026 வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு, கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை, என்ன மாதிரியான சர்ப்ரைஸ ஓபன் அப் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்பவுமே ஏன் லக்னத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, லக்னம்ங்கிறது கொடுப்பனையை சொல்லும். என்னென்ன பாவங்கள் ஆக்டிவேட் ராசிங்கிறது சிந்தனை மட்டும்தான் சொல்லும். எண்ணங்களையும் எமோஷன்ஸையும் சிந்தனைகளையும் மட்டும்தான் ராசி சுட்டி காட்டும். சோ நான் எப்போ சொல்ற ஒரே விஷயம், லக்ன பலனையும் பாருங்க, நீங்க என்ன ராசி ராசி பலனையும் பாருங்க. லக்னத்துல என்னெல்லாம் பாயிண்ட் சொல்லிக்க, ராசி என்னெல்லாம் பாயிண்ட் வருதுன்னு பாருங்க. அதுல உங்களுக்கு இந்த வருஷம் முடியும் போது எதெல்லாம் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப லக்னம் வளர்த்திருக்கா, ராசி வளர்த்திருக்கா உங்களால புரிஞ்சுக்க முடியும். லக்னம் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆக்டிவேட் ஆகக்கூடிய விஷயங்கள், ராசி ஆக்டிவேட் ஆகக்கூடிய எண்ணங்கள். சிம்பிள் டிஃபரன்ஸ் லக்னத்துக்கு ராசிக்கும் இதுதான். சோ கன்னி ராசி காலபுருஷனுடைய ஒரிஜினல் 6ஆம் பாவமான பப்ளிக் சர்வீஸ். ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி வருமானம் எடுக்கணும் அப்படின்னா கன்னி ஆக்டிவேட் ஆயிருக்கணும். பெட் அனிமல்ஸ், வீட்டுல வளர்ப்பு பிராணிகள், அது மாடா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் வீட்டுல வளர்ப்பு பிராணிகள் கன்னிக்குள்ள வந்துடும். அடுத்தவங்களுக்கு ஊழியம் பண்றது, நர்சிங், கேரிங், இதெல்லாமே கன்னிக்குள்ள வந்துடும். எதிரி நோய், கடன், வம்பளக் பஞ்சாயத்து, சட்ட சிக்கலையும், கன்னி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், வாதம், விவாதம், எதிர்வாதம், விதண்டாவாதம், இது எல்லாமே கன்னிக்குள்ள வந்துடும். கன்னிராசி டிஃபால்ட்டாவே ஒருத்தருக்கு வலுத்து இருக்கு, ஒரு ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருக்கு அப்படின்னா எந்த பாவம் கன்னி உங்களுக்கு வருதோ உங்க லக்னத்துக்கு, அங்க பரிகாரமே எதிரி நோய் கடன்ல சிக்கி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது மட்டும்தான். அந்த உங்களுக்கு அடுத்த பரிகாரமே அவ்வளவுதான். அங்க வாதம், விவாதம், எதிர்வாதம் ஆகவே ஆகாது. இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்டா நீங்க இருப்பீங்க. கன்னிக்கு இந்த 2026 கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். ஆனா நான் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த திருமணத்துக்கான கொடுப்பனை இருக்கும், மறந்துடாதீங்க. எனக்கு ஆகவே இல்லைன்னு அடுத்த வருஷம் சொல்லாதீங்க. ஒரு 15 வயசு கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு நான் கல்யாணம் ஆகும்னு எப்படி நான் சொல்லுவேன்? ஒரு 60 வயசு கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க கல்யாணம் ஆகும்னு எப்படி நான் சொல்லுவேன்? சோ அதுக்குண்டான கொடுப்பனை பிராப்தம் ஜாதகத்துல இருக்கணும். அதுக்குண்டான வயது வரணும். தசையும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு போகும். இதுதான் தம்புருள். இது மறந்துடக்கூடாது. எந்த வருஷம் யார் என்ன சொன்னாலும் இதுதான் தம்புருள். எந்த ராசிகள் நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி. 5ஆம் பாவமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், காதல், குழந்தைங்க, இது மூணுமே கன்னிக்கு ஆக்டிவேட் ஆகுது. அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான சனி 7ஆம் பாவத்துல போய் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்ல போய் அமர்ந்திருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமணத்தை சனி ஒரு பாவத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு விஷயத்த செய்யாம போகாது. அதை செய்ய வச்சு அதுல இருக்கிற நிறைய பொறுப்புகளையும் சகிப்புத்தன்மைகளையும் உணர்த்திட்டு அந்த மெச்சூரிட்டி லெவலை கொடுத்துட்டு தான் போகும். அப்ப இந்த காலகட்டத்துல கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க குழந்தைகளுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட கல்விக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களுக்கு வீடு வசதி வாங்கணும், சுகம் சொரித்து பெருக்கிறதுக்காக கடன் வாங்கி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு அதுக்கேற்ற காலகட்டம். காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் வந்து கல்யாணமா மாறதுக்கு உண்டான காலகட்டம் கன்னி லக்னக்காரங்களுக்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு. சோ இந்த நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் 1 இயரை ஆக்கப்பூர்வமான விதத்துல இது பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் அதிபதி சனி மீனத்துல இருக்கு அப்படிங்கும்போது எதிரி நோய், கடன், வம்பளக் பஞ்சாயத்து காலபுருஷோட ஒரிஜினல் 12ஆம் பாவத்துல நிக்குது, உங்களோட 7ஆம் பாவத்துல நிக்குது. அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை சார்ந்த எதிரி நோய், கடன், வம்பளக்கு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ராகு ஆல்ரெடி 6ஆம் பாவத்துல உட்காந்து அந்த சட்ட சிக்கல் எல்லாம் ஓபன் அப் பண்ணி விட்டுருச்சு. பப்ளிக் சர்வீஸ் சேரிட்டியில ஓபன் பண்ணி விட்டுருச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 8 மாசமா அங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசால்ட் ஆக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆட்டோமின் பிரச்சனையை எதிர்கொள்வாங்க, ஜாயிண்ட் அண்ட் போன் இஷ்யூஸ் அண்ட் ஸ்பைன் இஷ்யூஸ் எதிர்கொள்வாங்க. அதை ஓவர் கம் பண்ணணும்னா சன்னுடைய ஹீட் அண்ட் லைட் கம்பல்சரி ரிசீவ் ஆகணும். யோகா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிர்வதையை செய்யாதீங்க. மாமிசத்தை புசிப்பதை குறைச்சிக்கோங்க. கேது 12ஆம் பாவத்துல வந்து அமர்ந்திருக்கு. 12 அப்படிங்கிறது வந்து நம்மளை விட்டு போக வேண்டிய விஷயங்கள். நம்ம கிவ் அப் அப்படிங்கிற விஷயங்கள் தான் 12. நிறைய விஷயங்கள்ல புடிச்சு தொங்காதீங்க. ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆலையா, கிவ் அப், ஓகே சரி வராதுன்னு. இல்லைன்னா கேது வந்து அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணவே பிடிக்காது. அவ்வளோ நீ அதை பிடிச்சிட்டு இருக்கியா, சரி இந்தான்னு சொல்லி பச்சைக்குன்னு காலம் முழுக்க ஒட்ட வச்சுட்டு போயிடும். என்டையர் லைஃப் நம்ம அதை சுமந்துகிட்டே போற மாதிரி ஆயிரும். சோ 12ல இருக்கிற கேது வந்து முக்தி மோட்சத்துக்கு நம்ம சொல்றது எதனாலன்னா, நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். ஊன் வேண்டேன், பொருள் வேண்டேன், உடல் வேண்டேன், உறவு வேண்டேன், உயிர் வேண்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டேன் சொல்றதுதான் கேதோட வேலை 12ல. இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாலே அடுத்த ஒரு வருஷத்தை நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிடலாம். நிறைய விஷயங்களை விட்டுருங்க. எதுவும் கடந்து போகும் சொல்லிட்டே இருங்க. குரு ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் பாவத்துல இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாவே ஒரு 8 மாசமாவே கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு வேலை இழப்பு, வேலையில மாற்றம் உறுதியாக ஏற்படும். வேலையில் இருக்கீங்கன்னா வேலை இழப்பை ஏற்படுத்தும். புதுசாக ஒரு வேலையை கொடுக்கும். அதையும் இழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ ரொம்ப கவனமா இருங்க. இந்த காலகட்டத்துல தான் வீட்டோட தொழில் செய்யறவங்கள ஸ்டார்ட் ஆவாங்க. வைஃபையோ ஹஸ்பண்டையோ பார்ட்னர்ஷிப்பா வச்சு வீட்டுல வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்றது, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல தான் நடக்கும். லாஸ்ட் 8 மாசம், இனி அடுத்த ஒரு 8 மாசமும் இது நடக்கும்.
சோ அதுக்கு ஆக்கப்பூர்வமான காலகட்டம். ஆனா ஒருத்தர் கீழே வேலை பண்றவங்களுக்கு வேலை இழப்பு அடுத்த ஜூன் வரைக்குமே இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 5 months அது ஆக்டிவேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 5 மாசம் வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்கும். ஆக்கப்பூர்வமான விதத்துல அதை கடந்து போங்க. ரொம்ப ப்ராமினன்டான கிரகமான குரு 4-7 கேந்திர திரிகோணாதிபதியான குரு உங்களுக்கு அடுத்த மே மாசம் 2026 மேக்கு அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு வரும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ்க்கு வரும். அப்போ 2ஆம் திருமணம் செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஏற்ற காலகட்டமாக அமையும். எப்போ 2026 மிடிலுக்கு அப்புறமா செப்பரேஷனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றவங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக ஆசைகள் அபிலாஷம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும். சோ ஒரு 75% கன்னிராசி கன்னிலக்னக்காரங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வருஷமாகத்தான் இந்த 2026 இருக்கும். அது உங்க ஜாதகம் உறுதிப்படுத்தி இருக்கும். மிக்க நன்றி. அதுக்கு இறைவனோட அருளும் குருவோட துணையும் எப்போ இருக்கட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கோலைமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. லவ் யூ ஆல். ஸ்டே பிளஸ்ட். அஸ்ட்ரோ பிருந்தா again from Coimbatore.